Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். போன கிளாஸில் நம்ம செட்னா என்ன, அந்த செட்டை எப்படிலாம் எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே நம்ம இந்த லாஜிக் படிக்கும்போது ஃபவுண்டேஷன்ஸ் லாஜிக் படித்தோம் இல்லையா, அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்லாம். அப்போ வந்து ரெண்டு விஷயம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒன்று வந்து ரெண்டு செட் இருந்துச்சுன்னா ஏ சப்செட் ஆஃப் பினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம். அதை குவான்டிஃபயர்ஸில் என்ன எழுதுவோம்? ஃபார் ஆல் ஏ இன் ஏ பிலாங்ஸ் டு பி. பிலாங்ஸ் டுங்கிறது ஒன்று தான், ஏ இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் பின்னுங்கிறது ஒன்று தான், ஏ இஸ் இன் பி அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? ஸோ ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னா இந்த டெஃபனிஷனுங்கிறப்போ இதெல்லாம் இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு சொல்லிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த இஃப் அண்ட் ஒன்லி ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி எழுதிக்கிறோம். இட் மீன்ஸ் ஏ சப்செட் ஆஃப் பி அண்ட் பி சப்செட் ஆஃப் ஏ. இதுதான் டெஃபனிஷன் ஆஃப் ஈக்குவாலிட்டி. ரெண்டு செட்டு ஈக்குவல் எப்போ சொல்லுவோன்னா இப்போ தான் சொல்லுவோம். இதுதான் கண்டிஷன்ஸ். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி கிளாஸில் யூஸ் பண்ணவும் செஞ்சோம். ஓகே, போன முறை ஒரு சில இடத்துல we have to prove this two sets are equal, நம்ம அதை பண்ணவும் செஞ்சுருக்கோம் முன்னாடி. இப்போது இது இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணால் என்ன வரும்? ஃபார் ஆல் ஏ இன் ஏ இஸ் an element of b, இது ஒரு ஸ்டேட்மெண்ட், அண்ட் இட் இஸ் கம்பைன்டு வித் அண்ட். அப்புறம் என்ன இருக்குது? ஃபார் ஆல் b இன் b என்ன நடக்கணும்? b is in a. சரியா? ஸோ இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணால் தான் அந்த ஸ்டேட்மெண்ட். நமக்கு மேக்ஸில் வந்து இன்னொரு விஷயம் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் சம்திங் கால்டு ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட்னா என்ன அர்த்தம்னா, ஏ சப்செட் ஆஃப் பி அண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு பி. சரியா? இதான் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஏ சப்செட் ஆஃப் பி அண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏ நாட் ஈக்குவல் டு பினா இதான் அர்த்தம். அப்போது நாட் ஆஃப் திஸ். ஓகே, நாட் ஆஃப் திஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நாட் ஆஃப் திஸ்? ஆமாம், இது நம்ம நாட் ஆஃப் திஸ் படிச்சிட்டோம் ஆல்ரெடி. ஓகே, நாட் ஆஃப் திஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன படிச்சிருக்கோம் நம்ம? நாட் ஆஃப் S1 அண்ட் S2 வந்து என்னது? not S1 or not S2. ஓகே, ரைட். ஸோ இது எப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அண்டுனா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ. ஓகே, இது எப்போ தப்பாக இருக்குன்னா ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தாலும் தப்பு தான். ஓகே, அதுதான் இதுக்கு அர்த்தம். நாட் ஆஃப் S1 ஆர் நாட் ஆஃப் S2. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு இருக்கு இல்லையா, இது என்ன ஆகும்? ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கிறேன், போட்டுட்டு அதை அங்கே எழுதுகிறேன். ஓகே, ஏ சப்செட் ஆஃப் பி நம்ம கொடுத்துருக்கு, அண்டு இருக்குது. இந்த ஏ நாட் ஈக்குவல் டு பியை வந்து இதோட நெகேஷனாக எழுதுகிறேன். சரியா? எழுதுனேன்னா அப்போது இந்த நாட் எ சப்செட்டுக்கு ஒரு நொட்டேஷன் வேணும். அதுக்கு என்ன நொட்டேஷன் யூஸ் பண்ணலான்னா, நாட் எ சப்செட் ஆஃப் பி, இந்த நொட்டேஷன் யூஸ் பண்ணலாம். நாட் எ சப்செட்டுக்கு இந்த நொட்டேஷன். சரியா? சப்செட் நொட்டேஷனை போட்டு அடிச்சிருங்க. ஓகே, ஸோ இப்போ நாட் அன் எலிமெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, நாட் அன் எலிமெண்ட். நாட் அன் எலிமெண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன நொட்டேஷன் யூஸ் பண்ணோம்? இந்த பிலாங்ஸ் நொட்டேஷனை போட்டு இப்படி அடிச்சிட்டோம். ஸோ நாட் ஏ சப்செட்டுக்கு சப்செட் நோட்டேஷனை போட்டு நாட்டுன்னு அடிச்சிருங்க. சரியா? ரைட்.
ஸோ இப்போது இங்கே இதுதான் இது வரைக்கும் உள்ள நொட்டேஷன். ஓகே, இந்த நொட்டேஷனை வந்து நான் இப்படி பண்ணுறேன். இப்போது ஸோ இப்போ நாட் ஏ சப்செட் அப்படின்னா நாட் திஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாட் ஆஃப் திஸ் ஆர் நாட் ஆஃப் திஸ். ஸோ ஏ இஸ் நாட் a subset ஆஃப் ஓகே. ஸோ இங்கே சப்செட்டுக்கு நான் வேறு நோட்டேஷன் இங்கே சடனாக யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. போடுற கோடை போட்டுக்கலாம். ஓகே, ஏ இஸ் நாட் a subset ஆஃப் பி ஆர் பி இஸ் நாட் a subset ஆஃப் ஏ. சரியா? ஸோ இதுவும் நடக்கணும், இதுவும் நடக்கணும். ஓகே, ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்துருக்கு, ஏ இஸ் a subset ஆஃப் பி. அப்படின்னா ஏ நாட் a subsetங்கிறது நடக்காது. புரியுதா? இது நடக்காது. இது நடக்காதுன்னு என்ன ஆகணும், இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கணும். என்ன பண்ணணும், திஸ் ஆர் திஸ்ங்கிறது ட்ரூவாக இருக்கணும். அதில் இது நடக்காது. அப்போ என்ன ஆகும், இது நடக்கும். சரியா? திஸ் மீன்ஸ் ஏ சப்செட் ஆஃப் பி அண்ட் பி இஸ் நாட் a subset ஆஃப் ஏ. ஓகே, பி இஸ் நாட் a subset ஆஃப் ஏ. ஸோ அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ வாட் இஸ் திஸ் டிஸ்கிரைப்? நம்ம என்ன சொன்னோம், A is a proper subset of B அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் தான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இந்த தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நான் அழிச்சிடுறேன். இது அங்கே எழுதிட்டோம், இதையும் அழிச்சிடுவோம். இது நமக்கு இப்போ தேவையில்லை. ஓகே, ரைட். ஸோ இதை வந்து இங்கே எழுதியிருக்கேன். கரெக்டாக? ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இங்கே எழுதி பார்க்கலாம். ஒரு கோடு போட்டுட்டு for all A in A is in B. Okay, and A is a subset அப்படின்னா அர்த்தம் அதுக்கு. and இந்த இடம் என்னது, ஓகே, இங்கே வந்து B is not a subset தான் வரணும். ஓகே, B is not a subset அப்படின்னா negation of this statement. Negation of this statement அது there exists B in B such that B is not in A. So there exists B in B such that B is not in A. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து A is a subset and I am finding an element of B which does not belong to A. ஸோ இப்போ A is subsetனா நம்ம நேற்று ஒரு படம் போட்டோம் இல்லையா, அந்த படத்தில் எப்படி இருக்கும், A இப்படி இருக்கும், B பெரிய செட்டாக இருக்கும். We are finding a B belonging to B but B does not belong to A. என்ன அர்த்தம், அந்த B வந்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் என்னது, இதுக்கு பேர் தான் ஏ இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட். ஏ ப்ராப்பர் சப்செட்னா என்ன அர்த்தம், பியில் ஒரு எலிமெண்ட் இருக்கும், அந்த எலிமெண்ட் ஏல இருக்காது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏ சப்செட்டாக இருக்குன்றது நமக்கு தெரியும், பட் ப்ராப்பர் சப்செட்னா என்ன அர்த்தம், முக்கியமான பாயிண்ட், there is a point in B which does not belong to A. ரைட், ஈக்குவாலிட்டி சொல்லிட்டோம், சப்செட் சொல்லிட்டோம், ப்ராப்பர் சப்செட் சொல்லிட்டோம். ரைட், இப்போ போன கிளாஸில் என்ன பண்ணோம், எம்டி செட்னு பார்த்தோம் ஒன்று. when do you say something is an empty set, அந்த செட்டில் எந்த எலிமெண்ட்டுமே இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ எம்டி செட் வந்து இஸ் a subset of any other set அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆர்குமெண்ட் என்ன பண்ணணும், கொஸ்டின் வந்து இஸ் எம்டி செட் subset of A. A வந்து ஒரு சம் செட். ஓகே, ஏதோ ஒரு செட்டு. ஓகே, எது வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும், ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்கிங் டு எம்டி செட் எக்ஸ் ஷுட் பிலாங் டு ஏ. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரில. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணால் எம்டி செட் பிகம் சப்செட், இதை டிஸ்ப்ரூவ் பண்ணால் எம்டி செட் இஸ் நாட் a subset ஆஃப் ஏன்னு வந்துடும். சரியா? ஸோ இது எனக்கு தெரியாது இல்லையா, இந்த எக்ஸுங்கிறது எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாது. ஏன்னா எக்ஸுங்கிறது எம்டி செட்டில் எலிமெண்ட்ஸே இல்லை. ஸோ நான் எப்படி எலிமெண்ட் எடுப்பேங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நான் படிக்கணும்னா என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலாக நம்ம நிறைய இடத்துல பண்ணுற விஷயம் என்ன பண்ணுவோன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூன்னு சொல்லலாம் என்ன பண்ணுவோம், இதோட நெகேஷன் வந்து ஃபால்ஸுன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இல்லைனா இது ஃபால்ஸுன்னு சொன்னால் நெகேஷனை ட்ரூன்னு சொல்லலாம். புரியுதா? நம்ம நெகேஷன் டிஃபைன் பண்ணுற விதமே அப்படி தான். ஸோ அப்போ இதோட நெகேஷன் என்னது, தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் இன் எம்டி செட், ஓகே, such that x is not in
ஏ. ஓகே, ஸோ அப்படின்னா இது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு என்ன அர்த்தம், எம்டி செட்டில் ஒரு எலிமெண்ட் இருக்குது, அது ஏல இல்லைன்னு அர்த்தம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்னால் என்ன அர்த்தம், எம்டி செட்டில் ஒரு எலிமெண்ட் இருக்குது, அது ஏல இல்லைன்னு அர்த்தம். ஆனால் எம்டி செட்டில் எலிமெண்ட்ஸே கிடையாது இல்லையா, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருக்க முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்க முடியும், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்க முடியாது. இது ட்ரூவாக இருந்தால் எம்டி செட்டில் ஒரு எலிமெண்ட் இருக்கணும், கரெக்டாக? ஸோ இது ட்ரூவாக இருக்க முடியாது, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபால்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்னால் என்ன அர்த்தம், இது ட்ரூ. புரிஞ்சுக்கோங்க நான் என்ன பண்ணுறேன்னு. இதைத்தான் நம்ம முன்னாடியே சில இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷனில் இதுதான் பண்ணுவோம். ஓகே, we'll take the negation and prove negation is false or true to conclude about the original statement. சரியா? அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி ஏதாவது சொல்லணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி படிக்கிறோம். ஓகே, இங்கே அதான் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு ட்ரூவான்னு தெரியலை, ஸோ நெகேஷன் எடுத்தோம், நெகேஷன் ஃபால்ஸ்ன்னு தெரிய வந்துருச்சு, அதனால் இது ட்ரூ. அப்போ என்ன அர்த்தம்னா, எம்டி செட் இஸ் சப்செட் ஆஃப் ஏ அண்ட் ஏ இஸ் எனி செட், எனி ஆர்பிட்ரரி செட். அப்போ என்ன அர்த்தம், எம்டி செட் இஸ் சப்செட் ஆஃப் எவ்ரி arbitrary every set, whatever set you think of. Okay, so இப்போ நான் எக்ஸாம்பிள் போன கிளாஸில் ஒன்று போட்டேன். என்ன போட்டேன், empty set is described as S belonging to S, where S is set of all students such that S has 4 legs. Okay, ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, ஸோ இங்கே வந்து S வந்து set of all students. I have written empty set as a subset of set of all students. Okay, ஸோ இதில் வந்து என்ன விஷயம்னா, இங்கே இன்னொரு இம்பார்ட்டன்ட் பார்ட் பாருங்கள், இதுவும் செட் பில்டர் ஃபார்ம் தான். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் ஐ எம் சேயிங் ஐ எம் கலெக்டிங் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் சம் பர்டிகுலர் பிளேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்குள்ளே இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே இங்கேருந்து இருக்க போகுது. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் பிகம்ஸ் எ சப்செட் ஆஃப் தட் செட். ஓகே, எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறோமோ அதோட சப்செட்டாக தானே இருக்க முடியும். ஓகே, அது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுது இந்த ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங்கில். ஓகே, ஸோ இப்போ நான் எம்டி செட்டை வந்து சப்போஸ் ஐ வாண்ட் டு சே எம்டி செட் இஸ் ஐ வாண்ட் ரைட் எம்டி செட் அஸ் ஏ லெட் அஸ் ஏ சப்செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு எழுதணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம், ஸோ இப்போது எம்டி செட்டை வந்து சப்செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ்னு எழுதணும். ஓகே, இந்த இடத்துல இது நமக்கு தெரிஞ்சது, ஆல்ரெடி போன கிளாஸில் பார்த்ததுனால இப்போ புதுசாக ஒரு செட் எழுதணும். அந்த செட்டு எம்டி செட்டாக இருக்கணும் அண்ட் இட் ஷுட் பி சப்செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸாக இருக்கணும். அது என்ன பண்ண போகிறோம், ஸோ எஸ் இஸ் எஸ் செட். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் எஸ். இப்போ தான் எஸ்ஸை வந்து செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஏன்னு வச்சுக்கோமே, ஏ இஸ் எஸ் செட். இப்போது ஐ ஹாவ் டு கலெக்ட் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் ரேஷனல் நம்பர்ஸ் such that என்ன நடக்கணும், I have to put a condition so that this set becomes empty. ஸோ போன கிளாஸில் பண்ணதை மறுபடியும் அதே எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே பண்ண கலெக்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் who has 4 legs அப்படின்னா இந்த கண்டிஷன் எப்போவுமே வேலிட் ஆகாத மாதிரி ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இது நடக்காத ஒரு விஷயம் இங்கே எடுத்துக்கிட்டதுனால என்னாச்சு, எனக்கு அது மாதிரி கிடச்சிருச்சு, இது வந்து எம்டி செட் ஆகிடுச்சு. ஸோ அதுமாதிரி இங்கே என்ன பண்ணணும்னா, ஒரு ரேஷனல் நம்பருக்கு நடக்காத விஷயம் இங்கே சொல்லணும். என்ன சொல்லலாம், அப்போது ஏதாவது ஒன்று யோசிச்சு பாருங்கள், ரேஷனல் நம்பருக்கு நடக்காத விஷயம் அப்படின்னா நமக்கு ஜென்ரலாக என்ன நடக்கும்னா, ஒரு ரேஷனல் நம்பர் வந்து என்னெல்லாம் நடக்காது அப்படின்னா இட் இஸ் நாட் எ இர்ரேஷனல் நம்பர்னு நமக்கு தெரியும். சரியா, அதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம், அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு சே தட் √2 இஸ் எ இர்ரேஷனல் நம்பர், √3 இஸ் எ இர்ரேஷனல் நம்பர் நமக்கு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணலாம். இஃப் ஐ சே x² should be equal to 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, x has to be √2. x வந்து இர்ரேஷனல். x irrational இருக்க முடியுமா, முடியாது. ப்ளஸ் ஆர் மைனஸ் √2, பட் இன் என் கேஸ் இட் இஸ் எ irrational number. சரியா, ஸோ therefore this A is empty. ஓகே, இன்னும் நிறைய டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கலாம். அது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் நமக்கு கொஞ்சம் தேவைப்படும் சில விஷயங்களுக்கு. இதுக்கே நமக்கு தேவைப்பட்டது என்ன தேவைப்பட்டது, ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் நாட் இர்ரேஷனல்ங்கிற தேவைப்பட்டது, √2 இர்ரேஷனல்ங்கிற இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டது. அப்புறம் x² = 2னா இதோட சொல்யூஷன் வந்து
ரூட் 2 இஸ் த ஒன்லி சொல்யூஷனுங்கிறதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. இதெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. இந்த டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் அனாலிசிஸ் தான் நம்ம ஹெல்ப் பண்ணும் பதில் சொல்ல. ஓகே. ஸோ மேக்ஸில் வந்து நம்ம ஆல்தோ இந்த கோர்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸாக இருந்தாலும் சில விஷயங்கள் அங்கங்கே யூஸ் பண்ணுவோம். பட் இதற்கான விஷயங்களில் அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறது, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அடுத்தடுத்து படிக்கும்போது. ஓகே, சரி. இப்போ இது சொல்லிட்டோம். நம்ம இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஒரு செட் எழுதி பார்க்கலாம். இன்னொரு செட்டு நம்ம எழுதியிருக்கோம் ஆக்சுவலாக ஆல்ரெடி. இந்த செட் பில்டர் ஃபார்ம்லேயே எழுதியிருக்கோம். அது என்ன செட்டு அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் ஆர். ஒரு 4 கிளாஸ் முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன எழுதுறோன்னு. எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் எக்ஸ். இது நம்ம முன்னாடி செஞ்சுருக்கோம். இது என்ன செட்டுன்னு நான் யோசிச்சு பாருங்கள். இது நத்திங் பட், இது இப்படி எழுதலாம். This is nothing but x in R such that 0 less than x less than 1. ஏன்னா என்ன ப்ரூவ் பண்ணோன்னா, for x is a real number, x square less than x if and only if 0 less than x less than 1 அப்படின்னு எழுதியிருந்தோம். ஸோ இந்த செட்டை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா, இதுக்கு ஒரு நொட்டேஷன் இருக்குது. இதுக்கு பேர் இன்டர்வல் 0,1 அப்படிங்கிறது இதோட நொட்டேஷன். சரியா? ஸோ இந்த நொட்டேஷன் வந்து இட் இஸ் அ ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் எழுதிடலாம், இன்டர்வல்ஸ் எழுதிடலாம். பட் இது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோங்கிறது ஞாபகம் இருக்கு இல்லையா? ஞாபகப்படுத்திக்கோங்க. இது நம்ம ஆல்ரெடி கிளாஸில் போட்டோம். ஓகே, ரைட். ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ணோம், 1 இஸ் சப்செட் ஆஃப் அதர், அதெல்லாம் பண்ணோம். அந்த ப்ராப்ளத்தை மறுபடியும் இந்த தடவை செய்வோம் இந்த முறை. ஓகே. ஸோ இன்டர்வல் அப்படின்னா, இன்டர்வல்ஸ் கேன் பி ஆஃப் திஸ் ஃபார்ம் a, b. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், இன்டர்வல்ஸ் இன் ஆர். ஓகே, இன்டர்வல்ஸ் இன் ரியல் நம்பர்ஸ் a less than or equal to x less than or equal to b. இதுக்கு என்ன அர்த்தம்னா, it is nothing but x belongs to R such that a less than or equal to b and a less than or equal to x and x less than or equal to b. இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, ரைட். அதே தான் நம்ம ஓப்பன் இன்டர்வல் a, b, அங்கே வந்து ஓப்பன் 0, 1 பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஓப்பன் a, b அப்படின்னா x in R such that x is greater than a and x is less than b. in terms of xல எழுதிடுறேன். ஓகே. ஸோ இது வந்து இதெல்லாம் இன்டர்வல்ஸ், ஓப்பன் இன்டர்வல், க்ளோஸ் இன்டர்வல். ஸோ ஒரு பக்கம் ஓப்பன், ஒரு பக்கம் க்ளோஸ்ட் அப்படியே இருக்க முடியும். ஸோ a and b. ஓகே. ஸோ க்ளோஸ்ட்னு என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலாக அந்த ஏவும் பி இன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ் பிகர் தேன் ஏனா ஏ வில் நாட் பி இன்க்ளூடட். ஏன்னா ஏ இஸ் பிகர் தேன் ஏ, நடக்காது இல்லையா? ஏ பிகர் தேன் ஏ அப்படிங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள். அதே போல் பி லெஸ் தேன் பியும் நாட் பாசிபிள். ஸோ அதனால் அதுவும் இங்கே நடக்காது. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த இடத்துல வந்து ஏவும் பியும் இல்லை இந்த செட்டில். இப்போது அதை முதல்ல கிளாரிஃபை பண்ணிவிடுவோம். ஓகே. ஸோ இந்த செட்டை டிஃபைன் பண்ணும்போது சில விஷயங்களை கவனிக்கணும். ஸோ இந்த செட்டில் வந்து ஏ பிலாங்ஸ் டு அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். ஏ பிலாங்ஸ் டு a, b எப்போ நடக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ என்ன ஆகுனா, ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி நடக்கணும். இருந்தால் தான் முடியும். சரியா? ஸோ இப்போ ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ, இது கரெக்டாக? இது கரெக்டு. ஏ லெஸ் தேன் ஏ ஆர் ஏ ஈக்குவல்ஸ் ஏன்னு வரும். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் வேலிட். ஓகே, இது கரெக்டு. ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி நம்ம கொடுக்கப்படவே இல்லை. சரியா? ஏ லெஸ் தேன் பி ஆர் ஏ ஈக்குவல் டு பி அப்படிங்கிறது நமக்கு சொல்லலை. ஸோ இந்த இன்டர்வலில் இன்கேஸ் இங்கே வந்து இது இல்லை, இது தப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன அர்த்தம்னா, இஃப் திஸ் இஸ் ராங் இட் மீன்ஸ் பி இஸ் லெஸ் தேன் ஏன்னு வந்துடும். பி லெஸ் தேன் ஏன்னு வச்சு இங்கே டிஃபைன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், திஸ் பிகம்ஸ் ஏ எம்டி செட். அதை புரிஞ்சுக்கோங்க. பி லெஸ் தேன் ஏனா திஸ் பிகம்ஸ் ஏ எம்டி செட். ஏன் அப்படின்னா, if b less than a then and b is less than x is less, sorry, a is less than x
and x is less than b. By transitivity என்ன தெரியும்? a is less than b ன்னு தெரியும். By transitivity of order relation, we have a less than b. This is a contradiction. What contradiction? This contradicts b less than a. So if b less than a, this is an empty set. Okay. So therefore a comma b is empty. Okay. So obviously எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணும்போது இங்கே a less than or equal to bங்கிறத சொல்லிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். எம்டி செட்டை படிக்கிறதுக்கு பதிலாக நான் எம்டி செட்டை படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ சில நேரங்களில் மோஸ்ட்லி they will write a less than or equal to b when they define this. அப்போது இது பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? a less than b எழுதிடுவாங்க. ஓகே ரைட். ஓகே. இப்போ a ஈக்குவல் டு b இருந்துச்சுன்னா இங்கே என்ன ஆகும்? மறுபடியும் திங்க் பண்ணுங்கள், அதே தான் நடக்கும். ஏன்னா ஐ ஹாவ் அ நம்பர் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் பிகர் தேன் ஏ அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா விச் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன் ஆகிடும். ஓகே. a ஈக்குவல் டு b இங்கே நாட் அலவுடு. ஸோ a லெஸ் தேன் b தான் தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல டிஃபைன் பண்ணும்போது a லெஸ் தேன் b எழுதுவாங்க, இங்கே a லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு b எழுதுவாங்க மோஸ்ட் டைம்ஸ். ஓகே ரைட். ஸோ இது இப்போ என்னென்னு புரிஞ்சிக்கும் போது தெரியுதா? இப்போ வந்து a லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு b இருந்துச்சுன்னா this will be true, a belongs to b ஆகிடும். ஓகே. ஸோ if a less than or equal to b னா என்ன ஆகிடும்? a less than or equal to a less than or equal to b implies a belongs to a comma b ன்னு வந்துடும். ஓகே. இது ஈக்குவல் டு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு given to you, அதனால் இது வந்துருச்சு. அடுத்து a less than or equal to b, இது given condition, b is equal to b, அதனால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ this implies b belongs to a comma b. ஓகே ரைட். ஸோ இங்கே வந்து பட் ஹியர் இட் வில் நாட் சாட்டிஸ்ஃபை. ஓகே. ஈவன் when a is less than b, ஓகே, this is non-empty, but still what will happen? But why is this non-empty அப்படிங்கிறதுக்கே ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது புரிஞ்சது இல்லையா? ஓகே, இதை அழிச்சிடுறேன், அடுத்த கேள்விக்கு போகலாம். a less than bனா ஏன் this set is non-empty? நான் பாட்டு non-emptyன்னு சொல்லிட்டேன், பட் அது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுவீங்க? a less than bனா a இங்கே இருக்குது, b இங்கே இருக்குன்னு அர்த்தம் ரியல் லைனில். ஸோ இதுக்கு இடையில நிறையா நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லணும். பட் ஏதாவது ஒரு நம்பர் கொடுங்க அப்படின்னா என்ன நம்பர் கொடுப்பீங்க? அதை யோசிங்க. அதை நீங்களே ஒரு எக்ஸசைஸாக வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு இது நான் எம்டிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். நான் எம்டின்னு ப்ரூவ் பண்ண என்ன பண்ணணும்? இட் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் எலிமெண்ட். ஓகே. ஸோ தேர் இஸ் அன் எலிமெண்ட்னு சொல்லணும். தேர் எக்ஸிஸ்ட் அன் எலிமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு a, b அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு a, bனா என்ன அர்த்தம்? இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே இந்த சைடில் எழுதுறேன். தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு a, bனா தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் இன் ஆர் வித் வாட் கண்டிஷன்? ஓகே. எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் a அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் b அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கு ஒரு சாய்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த சாய்ஸ் வந்து ஏ விட பெருசாக இருக்கணும். அதேமாதிரி அந்த சாய்ஸ் வந்து பியை விட சின்னதாக இருக்கணும். இதுமாரி ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் போடணும். இப்போது புரிஞ்சுதா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே. யூ ஹேவ் டு ஃபைண்ட் எ பாயிண்ட் ஹியர். இன் பர்டிகுலர் நீங்களே கண்டுபிடிங்க இதை வந்து. ஓகே. ஐ லீவ் திஸ் as எக்ஸசைஸ். தேவைப்பட்டால் நான் அடுத்த கிளாஸில் இதுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ இப்போது கொஞ்சம் முன்னாடி பார்த்த செட்டை மறுபடியும் கண்டுபிடிக்கலாம் என்னென்னு. இதுக்கு முன்னாடி பார்த்த செட் என்ன பண்ணோம்? இந்த ஓப்பன் ஜீரோன்னு நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன் ஆர் சச் தட் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் எக்ஸ் இல்லையா? இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இன் ஆர் சச் தட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0. அப்படி இல்லைன்னா ஃபர்தராக எக்ஸ் இன் ஆர் such that x into x minus 1 is less than 0. Okay.
இதை தான் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் வேறு ஃபார்மில். வேறு ஒரு விஷயம் இப்போ ஏதோ பண்ணும்போது அந்த ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷனோ ஏதோ சம்திங் பண்ணும்போது இதை பண்ணிட்டோம். நம்ம டைரக்ட் ப்ரூஃப் பண்ணும்போது பண்ணோம் நினைக்கிறேன். ஆமாம், டைரக்ட் ப்ரூஃப் அப்போது இதை பண்ணோம். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்னா இந்த செட்டு வந்து ஓப்பன் இன்டர்வல் 0,1ன்னு தெரிஞ்சிச்சு. சரியா? இப்போ இந்த செட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன் இந்த டிஸ்கிரிப்ஷனையும். அது என்ன செட்டுன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? x in R such that x into x minus 1 into x minus 2 is less than 0. இது செட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கணும். ஸோ இந்த செட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ட்ரிக்லாம் யூஸ் பண்ணோம். பட் இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. சரியா? ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ முதல்ல என்ன பண்ணலான்னா நம்ம இந்த செட்டையே ஒரு டெஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். ஓகே, இதையே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா பார்க்கலாம். ஸோ இதுக்கு உள்ள ரியல் நம்பர்ஸ் தான் கலெக்ட் பண்ணுறோம். அந்த ரியல் நம்பர்ஸ் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போது ரியல் நம்பர் செட்டில் வந்து இட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஆருங்கிறப்போ சம் ரியல் நம்பர்ஸ் இருக்குது. இங்கே என்ன பண்ணுறோன்னா இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஓகே, இது இன்ட்டு இது. அப்போது இது எப்போ நெகட்டிவாக இருக்கும்? இதில் ஏதாவது ஒன்று நெகட்டிவாக இருக்கணும், இன்னொன்று பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இதில் 1 0வாக இருந்தாலும் என்ன ஆகும்? 1 0வாக இருந்தாலும் இந்த இன்இக்வாலிட்டி வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா இந்த ப்ராடக்ட் 0 ஆகிடும். 0 less than 0ன்னு வரும். ஸோ இட் வில் நாட் சாட்டிஸ்ஃபை. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு விஷயம் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. 0 வந்து இந்த செட்டில் இல்லைன்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு ஏன்னு வச்சுக்குவோம். ஸோ நம்ம அப்சர்வேஷன் வந்து 0 less than 0ன்னு வர்றதுனால 0 இஸ் நாட் இன் ஏ அப்படின்னு தெரிஞ்சுக்கோம். ஓகே, அடுத்த கண்டிஷன். இப்போது அதே மாதிரி இதுவும் 0வாக இருக்கக்கூடாது. சரியா? அப்போது 1 நாட் இன் ஏ அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல 0 போட்டுக்கோங்க, இங்கே 1 போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா சம்மோ வேறு எந்த எலிமெண்ட்ஸ்லாம் இதில் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, சம் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ஒரு நெகட்டிவ் நம்பர் எடுப்போம். எக்ஸ் நெகட்டிவாக எடுத்திங்கன்னா என்ன ஆகுனா இந்த எக்ஸ் நெகட்டிவ் ஆகிடும். ஆல்ரெடி எக்ஸ் இஸ் நெகட்டிவ், -1 இஸ் நெகட்டிவ், x - 1 நெகட்டிவ் ஆகிடும். ஸோ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இது வந்து இருக்காது. திஸ் cannot be. இப்போது எக்ஸ் பிகர் தென் 1 எடுத்துக்கோங்க. எக்ஸ் பிகர் தென் 1ன்னா என்ன ஆகும்னா எக்ஸ் 1 விட பெருசாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? x - 1 பாசிட்டிவ் ஆகிடும். எக்ஸ் பிகர் தென் 1னா எக்ஸ் பிகர் தென் 0. ஓகே, ஸோ எக்ஸ் பிகர் தென் 1னா x - 1 இஸ் பாசிட்டிவ். ஸோ x is bigger than 1 is bigger than 0. ஸோ x is bigger than 0. ரெண்டுமே பாசிட்டிவ். அதோட மல்டிப்ளிகேஷன் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ that will not also. ஸோ when x is here என்ன ஆகும்? x is a number between 0 and 1. ஸோ x is less than 1. அப்போ என்ன ஆகும்? x - 1 நெகட்டிவ் ஆகிடும். பட் x is bigger than 0, x is பாசிட்டிவ். ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து நெகட்டிவ் ஆகிடும். ஸோ these are the elements which belong to this set அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா a equal to 0 1. இதை ஏன் அப்படி ஈக்குவல் டு எழுதலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எப்போவுமே ஈக்குவல் எழுத என்ன பண்ணோம்? இந்த செட்டு வந்து இதோட சப்செட்டு, இது இதோட சப்செட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும். 2 விதம் சொல்லணும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்? ஓப்பன் 0 1 இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எழுதியிருக்கேன். நான் ஓப்பன் 0 1 வந்து சப்செட் ஆஃப் திஸ் செட்டுன்னு சொல்லணும்னா என்ன பண்ணணும்? இங்கே இருக்க எலிமெண்ட் எல்லாம், இந்த ஓப்பன் 0 1ல் இருக்க எலிமெண்ட்லாம் இதில் இருக்குதுன்னு சொல்லணும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? இதிலேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்தேன். அது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. x - 1 அந்த இடத்துல நெகட்டிவாக வருது. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நெகட்டிவ் வந்துச்சு. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி அதனால் இட் பிலாங்ஸ் டு தட் செட்னு சொல்லிட்டேன். இங்கேருந்து ஒன்று எடுத்தால் அது இங்கே இருக்குங்கிறதுக்கு இந்த கண்டிஷனை வெரிஃபை பண்ணேன். சரியா? x இன்ட்டு x - 1 லெஸ் தென் 0வாக இருக்கான்னு பார்த்தேன், இருந்தது. அதனால் வந்துடுச்சு. அப்போ இது வந்து இது சப்செட் ஆஃப் தேட் வந்துடுச்சு. ஆனால் ஒய் இஸ் திஸ் ஏ சப்செட் ஆஃப் திஸ் அப்படிங்கிறதுக்கு நான் காரணம் சொல்லவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? ஸோ அப்போ என்ன ஆகுனா இங்கேருந்து ஒரு எலிமெண்ட்டை எடுத்தால் தட் வில் பிலாங் டு திஸ் அப்படின்னு சொல்லணும். சரியா? இதுக்கு நான் அன்றைக்கி ஒரு நாள் ப்ரூஃப் கொடுத்தேன் முன்னாடி. இங்கே இருந்தால் அது இங்கே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் நம்ம எழுதணும் டைரக்ட் ப்ரூஃபில். பட் இன்னொரு வே என்னென்னா இங்கே இல்லைன்னா என்னாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே இல்லைன்னா என்னாகும்னா இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே இல்லைன்னா என்னாகும் அப்படின்னா திஸ் வில் பி பாசிட்டிவ். அப்போது இந்த ரெண்டுமே சேம் சைனாக இருக்கணும். இந்த ரெண்டுமே எப்போ சேம் சைனாக இருக்குங்கிறதுக்கு நம்ம இங்கே வெரிஃபை பண்ணோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல சேம் சைனாக இருந்தது, இந்த இடத்துல சேம் சைனாக இருந்தது. அதனால் அப்படி வந்தது. சரியா? ஸோ அதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, அப்புறம் இங்கே வந்து பாசிட்டிவாக இருக்கணுங்கிறது மட்டும் இல்லை, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 0வாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று 0வாக இருக்கலாம், இல்லை போத் ஆஃப் தம் ஆர்
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஆர் போத் ஆஃப் தம் ஆர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படி இருக்கலாம். ஸோ அது மாதிரி ப்ரூவ் பண்ணணும். பட் ஸ்டில் இட் இஸ் இன்கம்ப்ளீட். இது இன்னொரு மறுபடியும் பார்க்கலாம். ஓகே, இந்த இன்இக்வாலிட்டியை நாளைக்கு இதை பார்ப்போம். இதுக்கு அடுத்து இது என்ன ஃபர்தராக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வில் சி சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ. ஓகே, இப்போதைக்கு இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம் இதோட. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை யோசிச்சு பாருங்கள், இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.